அரவிந்த், அப்பா கிட்ட அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, சரியா? சும்மா வண்டியில் ஒரு ரவுண்டு தான், சும்மா போனவன் வந்தமான்னு இருக்கணும். பார்த்து போயிட்டு வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கா, அப்படி அவர் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விடுறீங்களாடா? இந்த செல்விய 4 சாத்து சாத்தணும். சொல்ற பேச்சே கேக்குறது இல்ல. சின்ன பையன் ஆசைப்பட்டு கேட்டாலும் நீயே சேர்ந்துக்கிட்டு ஆடுறியா? போ தாயி, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கிற. ஆமா, உன்னை திட்டுறாங்க, எனக்கு திட்டுறத வேலை பாரு. கம்மனு இருனா கேக்குறியா? அவரே விருந்துக்கு வந்திருக்காரு, விருந்துக்கு வந்திருக்க மனுஷன் கம்மனு வீட்டோட இருக்கணும்னு நினைச்சு வந்திருப்பாரு. தினந்தோறும் வேலை வேலைன்னு அலையிற மனுஷன், வேலைன்னு அலையிற மனுஷன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு நேரத்துல சும்மா அங்க இங்க அங்க இங்கன்னு. ராணி, புள்ளைய ஒழுங்கா அடிச்சு வள. இப்படியே விட்டாலும் வையே பின்னாடி வலுவட்டையா போயிடும். பாக்குறதுல எப்படி எதிர்த்து பேசுதுங்கன்னு. நானும் தான் 3 பிள்ளைங்க பெத்து வச்சிருக்கேன், ஒரு நாள் என்ன இப்படி எதிர்த்து பேசுனது இல்ல. இன்னைக்கு என்ன எதிர்த்து பேசுற மாதிரி தான் நாளைக்கு ஒண்ணு எதிர்த்து பேசும். அப்புறம் 4 பேர் வந்திருக்கும் போது அப்படித்தான் பேசி பழகுங்க. கீழ இறங்கி வா, கீழ இறங்கி வா. ஐயோ அக்கா, பிள்ளை இருக்கட்டும்க்கா. ஏன்க்கா? இல்லைங்க தம்பி, இன்னைக்கு இருக்க பழக்கம் தான் நாளைக்கும் வரும். முதல்ல இறங்கு, இறங்குன்னு. அண்ணி, சின்ன புள்ள நீ போயிட்டு வரட்டும். எங்க போறாங்க? அவங்க மாமாவோட தானே போகுதுங்க, விடுங்க அண்ணி. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுதான், உனக்கெல்லாம் புரியாதா? எருமக்களுக்கு வயசாகி போச்சு தானே. போ முதல்ல உள்ள. அக்கா அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் கூட தானக்கா நான் பிள்ளைய கூட்டிட்டு போறேன். அம்மா, ஏமா? பாவம் தானே, பாரு புள்ள அழுகுது. முதல்ல உள்ள போடி, உள்ள போ. இரு இரு, அப்பா இல்ல நனிதானே நீ என்னை திட்டுவீங்க எல்லாரும். அப்பா வரட்டும், அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா கிட்ட சொல்றேன். உள்ள போடி. பாப்பா இருமா, இரு இரு இரு. எங்க போற? இரு. வேணாம் மாமா, எல்லாரும் என்னை திட்டுறாங்க. எங்க அப்பா இருந்தா என்னை திட்டுவாங்கல்ல. எங்க அப்பா இல்ல நனிதானே எல்லாருமே என்னை திட்டுறாங்க. செல்வி, நீ போ, மாமாவோட போயிட்டு வா. எங்க நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு எதுக்கு தான் இப்படி திட்டுறீங்கன்னு தெரியல. ஏறுமா, நீ வண்டியில ஏறு. வேணாம் அமுதா, வேணாம், விடு. இங்க பாரு செல்வி, இங்க வா. இங்க பாரு செல்வி, நீ வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. சும்மா பிள்ளைய திட்டிக்கிட்டு ஏறு முதல்ல வண்டியில. அம்மா திட்டும். அம்மா திட்ட மாட்டாங்க, வண்டியில ஏறுமா, நீ ஏறு. எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாங்க. போங்க, எங்க போறாங்க வராங்க, நீங்க கூட்டிட்டு போங்கங்க. என்ன அண்ணி, நீங்களும் திட்டினீங்கன்னா அப்போ அங்கே ஊருக்கு போயிட்டாருன்னு புள்ள ஏங்கி போயிட மாட்டாளா? திட்டாதீங்க அண்ணி, சின்ன பிள்ளைங்கள மனசு கஷ்டப்படுவாங்கல்ல. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் பிள்ளை என்ன எல்லாரும் கரிச்சு கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னும் போது எனக்கு வருத்தமா இருக்காதா? அம்மா, அப்ப யார் கரிச்சு கொட்டுனா? போதும் அத்தை, போதும். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் புருஷன் அங்கே போனதுல இருந்து நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த மனுஷன் இங்க இருக்க வரைக்கும் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டீங்க, இப்ப அவரு போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி தான் நீங்க பேசுறீங்க வைக்கிறீங்க. என் புள்ள அப்படி என்ன பண்ணிட்டா, இல்ல என்ன பண்ணிட்டான்னு கேக்குறேன். ஏதோ ஆசைப்பட்டு வண்டியில போறா, அது ஒரு தப்பா? ஊர்ல உள்ளவங்களுடைய போனா எங்கேயும் அவ போகவும் மாட்டா, யாரோடய பேசவும் மாட்டா. இந்த பையன் வந்திருக்க வந்து அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடவும் ஓடமா இருக்கா. அதுக்கு நீங்க அப்படி பேசுறீங்க? ஏம்மா, என்னம்மா, நான் நல்லதுக்கு தானம்மா பேசுறேன். பொட்ட பிள்ளைங்களை இப்படி வலுவட்டையே விடக்கூடாது. 4 பேர் வந்தாலும் இப்படிதான் எதிர்த்து பேசுங்கன்னு தானம்மா சொன்னேன். இங்க பாருங்க அத்தை, என் பிள்ளைய நீங்க பேசுறீங்க வைங்க, அதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வச்சு பண்ணுங்க. இப்படி 4 பேர் இருக்கிற இடத்துல வச்சு பண்றீங்க. அந்த தம்பி என்ன நினைக்க என் பிள்ளைய பத்தி சொல்லுங்க பாப்போம். அவங்க பிள்ளைங்கள ஒழுங்கா வளர்க்க கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க பிள்ளைங்கள சொல்லணும். என் பிள்ளைய நான் ஒழுங்கா தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவ என்ன யாரை எதிர்த்து பேசிட்டா? அப்படி எதுவும் பேசினாலா இழுத்து போட்டு அடிங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதை நான் சொல்லி கொடுத்தேன் என்ன, நீங்க சொல்லி கொடுத்தா என்ன? ஆனா வரவங்க முன்னாடி என்னைக்கு பிள்ளைங்களை விட்டு கொடுக்க கூடாது. என்னப்பா பேசிவிட்டேன்? மாப்பிள்ளை தானே இருந்தாரு. மாப்பிள்ளையா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், வரவங்க முன்னாடி இப்படி பேசுனீங்கன்னா அந்த தம்பி என்ன நினைக்கும்? சரிம்மா, இனி நான் எதுவும் பேசல, போதுமா? அண்ணி, நீங்க எந்திரிங்க அண்ணி, நான் வேணா பணியார சொல்றேன், நீங்க போங்க. இருக்கட்டும் அண்ணி, நாங்க எதுவும் வந்தது பிடிக்கலன்னா சொல்லுங்க அண்ணி, நாங்க போயிடுறோம் அண்ணி. அமுதா, நான் என்னைக்கு அப்படி சொல்லியிருக்கேன்? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா.
அத்தை பிள்ளைய திட்ட ஒரு மாதிரி சங்கட்டமாக போச்சு. இல்லை அண்ணி, நாங்கள் வரவும் நீங்கள் சண்டை போட்டுக்கிறத பார்க்க என்னால் முடியல. இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தில் ஒரு நாள் சண்டை போட்டது கிடையாது. எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. இன்னைக்கு தடவை இப்படின் போது சங்கட்டமாக இருக்குது. நான் வேணா அரவிந்தை அடிக்கிறேன், நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க அண்ணி. ஐயோ அமுதா, நான் என்றைக்குமே உன்னை தப்பாக நினச்சதில்ல. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நீ நல்லா இருக்கணும் சரியா? எதை பற்றி யோசிச்சுக்காத. அந்த தம்பி முன்னாடி நானும் பேசுனது தப்பு தான், என்னாலேயும் முடியலம்மா. எனக்கு எவ்வளோதான் பொறுத்து போக முடியும்? அண்ணி, நீ போம்மா, உள்ளே போய் உட்காருப்போ. நான் அந்த பணியாரெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிடுவீங்க. புருஷன் பக்கத்தில் இருக்க வரைக்கும் தான் புகுந்த வீட்டில் பொண்டாட்டிக்கு மரியாதை. அவர் தூரத்தில் வேலை செய்யும்போதே இந்த மாதிரி. ஒரு வேளை அவர் இல்லைன்னா இந்த குடும்பத்தில் என்ன பாடுபடுத்துவாங்க. ஐயோ, நானும் இல்லை, என் பிள்ளையும் என் புருஷனும் இல்லைன்னா என் பிள்ளைய இவங்கெல்லாம் பார்த்துப்பாங்களா? எப்படி பேசுகிறாங்க என் முன்னாடியே. சொல்லு சாமி. இங்கே பாரு, நான் வீட்டில் பேசிட்டேன், அம்மா கிட்டேயும் சொல்லிட்டேன், அப்பாட்டையும் சொல்லிட்டேன். ஒரு மாசத்துல இந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு வீட்டில் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. போதுமா? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது தெரியுமா? வீட்டில் ஒருத்தர்கிட்ட என்னால் முகம் கொடுத்து கூட பேச முடியல. ரூம்லேயே தான் அடைஞ்சு கிடக்கிறேன். இங்கே பாரு, எதை பற்றியும் கவலைப்படாத சரியா? இனி எல்லாம் நடக்கிறது நன்மைக்கேன்னு நினச்சிக்கோ. ம் சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லை. எதுக்கு இப்படி சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்க? முதல்ல போய் சாப்பிடு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு மாசம்தான், அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சாமி. சரி, வைக்கவா? மாப்பிள்ள, போன மாசத்துக்கு முந்தின மாசம் எல்லாம் சரியான பனிங்க. இந்த வழியில எல்லாம் வர முடியாது, மிஸ்ட் கட்டி போய் கிடக்கும். ஏதோ இப்போ வெயில் காலம்னால இந்த நேரத்துல வெளிச்சமா இருக்கு. இல்லைன்னு வைங்க, வெளிச்சம் அங்கிட்டு இருந்து வர வண்டி கூட என்னன்னு தெரியாது, அம்புட்டு மிஸ்ட் கட்டி கிடக்கும். அதுவும் இல்லாம ராத்திரி நேரத்துல எல்லாம் இந்த பக்கம் வரவே முடியாதுங்க. முன்னாடியே வந்துடணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க கரடி தொல்லை, அப்புறம் யானை நடமாட்டம் அது இதுன்னு இருக்கும். அதனால பயந்துக்கிட்டு தான் வரணும். நேரங்காலமா அந்த வழியில வந்துடணும். என்னாச்சு மாப்பிள்ள? நானும் வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க வண்டியில ஏறினதுலேருந்து ஒன்றும் சொல்லாம அமைதியா வரீங்க. என்னங்க, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை மச்சான். உங்க முகத்தை பார்த்தாலே என்னமோ மாதிரி இருக்கு. மற்ற நாள்ல எல்லாம் நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசுவீங்க, இன்னைக்கு ஒன்றும் பேசாம அமைதியா இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை, சும்மா தான். இங்க வருங்க, ஏதோ இருக்கு, இல்ல இல்லன்றீங்க, சொல்லுங்க. இல்லை மச்சான், இன்னைக்கு ராணி ஃபோன் பண்ணுச்சு. தங்கச்சி ஃபோன் பண்ணுச்சா? என்ன சொன்னுச்சு? அதுதான் தங்கச்சி கல்யாணத்தை பற்றி தான் ஃபோன் பண்ணிதான். என்னவாமா? என்ன சொன்னாங்க? அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன், நானும் மறந்தே போயிட்டேன். என்னாச்சாமா? சம்மதம் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு வருத்தம்? இனி எந்த பிரச்சனையும் இல்லை, இனி நடக்க வேண்டியதை நல்லபடியா நடத்திட வேண்டியதான். அதான் மச்சான், 50 சவரன் பித்தளை பாத்திரம், 2 லட்ச ரூபா ரொக்கம், இதெல்லாமே கேட்குறாங்களாம். அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே எனக்கு புரியலை. என்னது 50 சவரன் 2 லட்ச ரூபா பணம் பித்தளை பாத்திரமா? ஏங்க, எந்த காலத்துலங்க இருக்காங்க? 50 சவரன் என்ன 50 கிராம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா? ஐயோ, அதெல்லாம் முடியாதேங்க. எனக்கே ஒன்றும் புரியலை. ராணி இந்த கல்யாணம் வேணாங்க, பேச்சுவார்த்தையோட நிறுத்திடலாங்க, கடன் வாங்கி நம்ம காலம் முழுக்க கட்ட முடியாதுன்றா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏங்க, இதை முதல்ல உட்காந்து பேசி ஆகணும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது. 50 சவரன்றது சாதாரண விஷயமா? 10 ரூபா சம்பாதிச்சாலே 5 ரூபா கடன் வாங்கி 15 ரூபா செலவு பண்ற காலத்துக்கு நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 50 சவரன் சாதாரணமா போட சொல்லி இருக்காங்க. ஊர் தலைவர்னா அந்த அளவுக்கு பேசுவாங்களா? அம்மா தான் 50 சவரன் போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களாம். இங்க கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா? நீங்களே வேலை வெட்டி இல்லாத நேரத்துல 50 சவரன் போடுறேன், 60 சவரன் போடுறேன்னு என்னமோ வச்சிருக்காங்களா பூட்டி எடுத்து போடுறதுக்கு? எனக்கே ஒன்றும் புரியல. மண்டை மூலிகை எனக்கு வேலை செய்யல மச்சான், வேலை இந்த மாதிரி சொன்னதுல இருந்தே. இங்க பாருங்க, முதல்ல இந்த வார்த்தை நம்ம ஊருக்கு போவோம்ல, போயிட்டு என்ன இதுன்னு பேசிவிடுவோம். 50 சவரன்ல எங்களால போட முடியாது, ஏதோ 10-15னா போடலாம். 50 சவரன் போடுறதுக்கு என்னத்த இருக்குது நம்ம கிட்ட? எனக்குமே ஒன்றும் புரியல மச்சான், முதல்ல என்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, நம்ம என்னைக்கும் பேசுற விதத்துல பேசணும்னு வைங்களே, அவங்களே மனசு இறங்கி வருவாங்க. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நவருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கஷ்டத்தை சொல்லி புரிய வைப்போம். அம்புட்டு நம்மளால போட முடியாது இருக்கிற சூழ்நிலைக்கு. ஆமாங்க மச்சான், அந்த அளவுக்கு போடுறதுக்கு நமக்கு எங்க இருக்குது? கொடுத்தா வச்சிருக்காங்க 50 எடுத்து நீட்டுறதுக்கு, நம்மளும் பொட்டப்பிள்ளைய வச்சிருக்கோம், அதுக்கு செலவு வேலை இருக்கு. என்ன பண்ணுவோம் இப்படி கேட்டா? எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான். என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுபடி நடக்கட்டும்.
தங்கச்சி என்ன சொல்லுது? இன்னும் நான் பேசல மச்சான் யார்கிட்டயும். இதை சொன்னதுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இனி எங்க நான் அதெல்லாம் பத்தி பேசுறது? சரி விடுங்க, பார்ப்போம். அடே உனக்கு சோறு இறங்க மாட்டேங்குது, பால் மட்டும்தான் இறங்குது. ம், பாலை குடிச்சு குடிச்சு வயிறை நிறைச்சிக்க வேண்டியது, சோறே இறங்க மாட்டேங்குது. மேலே குடிக்க கீழே போக. ம், விவரண்டா நீ. ஓய் மேடம். அடே அங்கே பாருடா, உங்கள் நைனா வந்துட்டாரு. என்ன சின்ன பொண்ணு இங்கே இருக்கிற? அங்கே இருப்பேன்னு பார்த்தேன். எங்கே இருப்பேன்னு நினச்சிங்க? இல்லை, பெரியம்மா வீட்டில் அக்காலாம் வந்திருக்காங்க, அதனால அங்கே இருப்பேன்னு நினச்சேன். இங்கே இருக்கிற? சரி வா, நம்ம போயிட்டு அங்கே தலையை காட்டிட்டு வருவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கம்முன்னு இருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. ஏன்? ஏங்க சும்மா அங்கே இங்கேன்னு போயிட்டு இருக்க வேணாம். இப்போ தானே வேலை விட்டு வந்தீங்க, முதல்ல கை கால் மொத்த கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவீங்க. அடியே, அக்கா வந்திருக்கு, மதியானமும் நீ சாப்பிட வருவ சொல்லி ஃபோன் அடிப்பேன்னு பார்த்து நீ ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அப்புறம் கேன்டீன்லேயே சாப்பிட்டேன். சரி இப்போயாவது போயிட்டு தலையை கட்டிட்டு வருவோம். அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை வேற வந்திருக்காரு, அண்ணன் வேற வெளியூரில் இருக்கு. நம்ம தான் பார்த்துக்கணும் வச்சுக்கணும். நம்மளும் போகாமல் இருந்தால் எப்படி? ஏங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல கை கால் மொத்த கழுவிட்டு வா, வீட்டில் சோறு எடுத்து வைக்க. சும்மா அங்கே போய் இங்கே போயிட்டு இருக்காம. அப்படி சொல்லுடி மறு மவளே. இன்னைக்கு ஒழுங்கா பேசியிருக்க நீயே. வந்துருச்சா? எங்கிட்டு இருந்தா வருமே தெரியல போ. ஏண்டா எப்ப பார்த்தாலும் அந்த வீட்லயே போய் புழுக்க வேலை பார்க்கறதுக்கு அலையாம வீட்டோட கடங்கடா. எப்ப பாரு அங்கன்னு ஆரம்பிச்சிட்டியா? ஏன் சின்ன பொண்ணு, எங்கள் அம்மா வாடகை எதுவும் உனக்கு அடிச்சிருச்சோ? ஆ, எனக்கு எந்த வடையும் அடிக்கலைங்க. முதல்ல போங்க, போயிட்டு குளிச்சுப்பிட்டு வாங்க, பையனை பார்த்துக்கோங்க, நான் சாப்பாடு எடுத்து வைப்பேன். என்னடா இது, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையே. அம்மா தான் அந்த வீட்டுக்கு போனாலே ஆவாது அப்படி இப்படின்னு கத்தும். இன்னைக்கு என் பொண்டாட்டி இப்படி கத்துறாளே, என்ன இருக்கும்? என்ன ஒன்றும் விளங்கலையே. சரி, அம்மா முன்னாடி எதையும் பச்சு பேச வேணாம், போய் ஏண்டி பார்த்து. அந்த குடும்பமே சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் கட்டுனாளுங்க. என் புள்ள உத்தமி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, விரல வாயில வச்சா கூட கடிக்க தெரியாது, பாலுனா கூட குடிக்க தெரியாதுன்னு நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாளுங்க. இன்னைக்கு அவ பாட்டுக்கு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நீ இப்படி அங்க ஊரை விட்டு அங்க போய் உக்காந்துருக்க. இதுக்கு தான் வேண்டாம் வேண்டான்னு இன்னைக்கு அவளுகெல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்காளுங்க ரோட்ல நல்லா. நீ எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கிட்டு அங்க போய் உக்காந்துருக்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? தேவையான்ற நம்ம வீட்டை சோத்த தின்னுபட்டு ஊர் முழுக்க அடி வாங்கி உத வாங்கிக்கிட்டு நீ ஊரை விட்டு போறதெல்லாம் தேவையா? இன்னைக்கு அவளுகெல்லாம் நல்லா இருக்காளுகடி, நீ இப்படி இருக்கிற. ஏம்மா, நானே இப்போ தாம்மா வீடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உக்காடுறேன். நீ வேற இப்போ எதுக்குமா அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஃபோனை வைமா. இனிமேலாவது புரிஞ்சுக்க. என்னைக்கா இருந்தாலும் அடிச்சாலும் போடாலும் பெத்தவங்க மட்டும்தான் கூட வந்து நிப்பாங்க. இந்த மாதிரி செட்டு சேர்ந்துக்கிட்டு சுத்துறீங்களே, அவங்களாம் வந்து நிக்க மாட்டாங்க. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, உன்னைய வச்சு அடிச்சைங்க உதச்சாங்க. ஒரு வார்த்தை உனக்கு போன போட்டு மன்னிப்பு கேட்டாங்களா ரெண்டு பேரும்? யாராவது ஒரு வார்த்தை உன்ட்டு சொல்லியிருப்பாங்களா? இல்லை நான் இதே ஊர்ல தானே இருக்கேன், தெரியாம உன் பிள்ளைய அடிச்சு விட்டோம் மன்னிச்சிருமா அப்படின்னு ஏன்டையாவது வந்து ஒரு வார்த்தை சொன்னாளுங்களா? எல்லாம் நல்லா விவரமா இருக்காளுங்க. நீ தான் பைத்தியக்காரி மாதிரி அந்த குடும்பத்துக்கு எல்லாம் செஞ்சு விட்டு இப்படி கெட்ட பேர் வாங்கிட்டு நிக்கிற. நீ இந்த ஊர் பக்கமே வந்தாலும் இனிமே அவ வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. அது எக்கேட கெட்டு போனாலும் சரி. ஆனா பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி, அவளை ஒரு காலம் ஈடேற மாட்டா. பாரு, கடவுள் கண்டிப்பா உன்னை அடிச்சதுக்கு அந்த வீட்டுக்கு கூலி கொடுப்பானா இல்லையான்னு பாரு. ஐயோ, ஒரு நேரம் உடம்பு நல்லா இருக்கு, ஒரு நேரம் உடம்பு குதுன்னு வருதே. ஐயோ ஐயோ, குளிர் காய்ச்ச மறுபடியும் அடிக்குதே. இந்த பைய வேற வீட்டில் இருந்தா நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சொல்லலாம். இது எங்கிட்ட போய் தொலைஞ்சிருக்கான்னு தெரியல. ஐயோ, சரி போன் போட்டு பார்ப்போம் அந்த பயலுக்கு. என்னதான் இந்த உடம்புக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்க மாதிரி இருக்கு, ராத்திரி என்ன காய்ச்ச வந்துடுது. ஐயோ, இருமாப்புல ஏத்திக்கிறேன். என்ன மாப்பிள, நீ ஏன் இப்படி பேசுன? அப்படியே சரி மாப்பிள, ஃபோன் பேசிக்கிறேன்.
மாதிரி சொல்லி தெரியுமா? காசுன்னு கேட்டா அதை தவிர மத்த எல்லாம் பேசுவான். ஹலோ அம்மா வாசு எங்கடா இருக்க? இங்கதாம்மா இங்கதான் சொல்லுமா. டேய், அம்மாவுக்கு மறுபடியும் உடம்பு இருந்திருந்த வாக்க காய்ச்சல் வந்துருச்சுடா. ஒன்றும் முடியலடா. வரியா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவ? இது வேற மா, நான் வேலையா இருக்கேம்மா. வேலை செஞ்சுட்டு இருக்க நேரத்துல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பாவை கூப்பிட்டு போ. இந்நேரத்துக்கு உங்க அப்பா வந்திருக்கணும், வரலடா. ஒருவேளை ராத்திரி வேலை செய்யறாரோ என்னவோ தெரியலடா. வாடா, உடம்பு ரொம்ப முடியல, ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம். ஏம்மா சும்மா நீ வேறம்மா. வேலையா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போதான் வா வான்ட்டு வேலை செய்யலைன்னா திட்டுற. வேலைக்கு வந்தா அதுக்கும் வா வானா எப்படி வேலை கொடுப்பானுங்க? டேய், வேலையை விட அம்மா முக்கியம் இல்லையாடா? அம்மா இந்த நேரத்துல வேலை தாம்மா முக்கியம். அந்த மனுஷன் பாக்குறல்ல, என்னை தண்டசோன்னு திட்டி அடிச்சு துரத்துறான். அப்படி இருக்கும்போது 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடுவானா, அதை விட்டுவிட்டு. அப்படியா? சரி சரி, நீ வேலையை பாருப்பா, நீ வேலையை பாரு, நான் ஏதோ பாத்துக்கிறேன். அந்த ஆளுக்கு போன போட்டு வந்து கூட்டிட்டு போ சொல்லு. வேலை வேலை வேலைன்ட்டு கிடப்பான். கேட்டா உனக்கு சம்பாதிக்கிறேன் எனக்கு சம்பாதிக்கிறேன்னுமா. கடைசியில நம்ம 2 பேர்த்தையும் குத்தி காட்டி பேசுவான். சரி வைடா, போன வை. இப்போ என்ன பண்றது? ஐயோ, குளிர் காய்ச்சலா இருக்கு. இந்த பையனும் வரல. என்ன மாப்பிள்ள? எங்க அம்மா உடம்பு சொல்லியா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணுமாமா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணுமா? அப்ப கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியதானே? இருக்குது ஒரு பாட்டில், நீங்களே குடிச்சிட்டீங்கன்னா. டேய், இதோட பெட்ரோல் முக்கியம்டா. இது நீங்களே நாளை குடிச்சிடலாம்டா. போடா, போய் உங்க அம்மா ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு வா. அதான் எங்கள் அப்பாவை போன போட்டு வர சொல்லு. அந்த ஆள் வருவான்னு சொல்லியிருக்கேன். அது போன் போட்டு அந்த ஆள் வந்து கூட்டிகிட்டு போகுது. எப்படியோடா நீ இப்படி இருக்க? எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, ஆஸ்பத்திரிக்கு நான் கூட்டிட்டு போகாம ஒரு டைம் விட்டுவிட்டேன். எங்க அம்மா எங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு வந்து பெல்ட் எடுத்து என்னை நல்லா வெளு ரோட்டி விட்டாரு. பெத்த தாய் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகாம உனக்கு என்னடா அப்படி கிழிக்கிற வேலைன்னு சொல்லி வச்சு வெளு ரோட்டி முதுகெல்லாம் மார்க் போட்டு விட்டாருடா. அந்த மாதிரி உங்க அப்பா பண்ணிட போறது. சரோசா, வந்துட்டீங்களா? என்ன வெளியே நின்றுகிட்டு இருக்கவ? யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தா போதும், உன்னை கையில பிடிக்க முடியாது. அட நீங்க வேறங்க, நானே குளிர் காய்ச்சல் வருதுன்னு இருக்கேன். குளிர் காய்ச்ச வருதா? நல்லா தானே இருந்த. ஒரு நேரம் நல்லா இருக்கு உடம்பு, ஒரு நேரம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஒன்றும் முடியல. உனக்கு என்னதான் வரும்னு தெரியல போ. என்ன உடம்பு ரொம்ப முடியலங்க. நானும் நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன், ஆளை காணோம். ஒருவேளை விடி வேலை எதுவும் செய்வீங்கன்னு நினைச்சேன். உன் பையன் தங்க கம்பி அடிச்சோன்னே ஓடுவியே, அவனை கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே. ஆமா, அவனை எப்ப பார்த்தாலும் தண்டை சொல்லு திட்டி 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 அவனை ஒரு வழியா ஆக்கி போடுறீங்க. அதான் பையன் வேலைக்கு சேர்ந்துட்டானாமா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா சரி வேலைக்கு போற பையனை எதுக்கு கெடுக்கணும்ட்டு தான் நான் பாட்டுக்கு இருக்கேன். ஆமா, உன் பையன் வேலை செஞ்சு கிழிச்சான். ஏண்டி நீ வேற, அது எங்கிட்ட பொறுக்கிட்டு தெரியும், ஆனா வேலைக்கு போறேன்னு சொல்லுவான். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அவனை அப்படி பேசுறதே தான் வழி. அவன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்களே ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க பாருங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. அதானே, 1000 தான் இருந்தாலும் பையனை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேன். வண்டியில ஏறி போவான். சரி. அம்மா அம்மா, இங்க பாத்தீங்களா? எனக்கு அப்பா பேட்டும் பாலும் வாங்கி கொடுத்துருக்காங்க. பாத்தியா, அப்பாவுக்கு செலவு வச்சுட்டு வந்துட்டியா? நான் தான் வேணாம்னு அம்மா சொன்னேன். அப்பா தான் எங்க 2 பேத்துக்கும் ஏதாவது வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. செல்வி, நீ என்ன கையில வச்சிருக்க? அம்மா, அது ஸ்கேட்டிங் போர்டு. கேட்டிங்க போடா. அது எதுக்குடி? பரிச்சை எழுதுறதுக்கா? இல்லம்மா, இதுல அப்படி சல்லுன்னு போயிட்டு வருவாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் ஊறுபட்ட வேலை இருக்கும்டி. ஏன் தம்பி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அவளுக்கு? அக்கா, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஒரு திறமைக்கா. இதெல்லாம் ஒரு சில பெற்றவங்களாம் காசு கட்டி இதெல்லாம் கற்றுக்க வைக்கிறாங்க. நீங்கள் என்னமோ அது வேணா இது வேணான்றீங்க. பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அதுங்களை சந்தோஷப்படுத்துறதுல தான் நமக்கு ஒரு சந்தோஷமே. அதுக்குன்னு இல்லப்பா, எம்பிட்டு ஆச்சு அதுக்கு? அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? இல்லப்பா, எம்பிட்டுன்னு சொல்லுங்க, அவர் வந்தோடனே காசு வாங்கி தரேன். அண்ணி இங்கே பாருங்கக்கா, என் மருமக சும்மா காசை கொடுத்து என்னை அண்ணியனா படுத்தாதீங்க சொல்லிட்டேன். ஐயோ தம்பி, அப்படி இல்லப்பா, உங்களுக்கே 1000 செலவு இருக்கு இதுல.
1000 செலவு எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்குன்னு பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கூட வாங்கி கொடுக்காம எப்படி? அண்ணி அவர் பிள்ளைங்க விஷயத்தில் நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டார். தான் முடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு தான் நிற்பார். அங்கேயே நான் எதுவும் வாங்கிட்டு வர வேணாம் அரவிந்துக்குன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டார். விடுங்க அண்ணி. அதுக்குன்னு இல்லைம்மா, செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரேன்னு தான். அக்கா, எனக்கு அதெல்லாம் எந்த சிரமமும் கிடையாது சரிங்களா? நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. அதெல்லாம் என்கிட்ட காசு இருக்குது. அதுவும் இல்லாம அவங்க தான் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்களும் மச்சானும் உங்களுக்குன்னு எதையுமே வாங்கிக்காம அமுதாவுக்கும் உமா அவங்க 2 பேத்துக்குமே தான் எல்லாம் செய்வீங்க வைப்பீங்கன்னு. அவங்களுக்காக அவ்வளோ செஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நாங்க செய்ய வேண்டியது இதுல இருக்கோம். நாங்க செய்ய வேண்டியது எங்களோட கடமை இல்லையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமாம் அண்ணி, அண்ணனும் நீங்களும் எவ்வளவோ எங்களுக்காக செஞ்சுருக்கீங்க. இன்றைக்கி நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னா அதுக்கு காரணமும் கூட நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். ஏற்கனவே அமுதா சொல்லியிருக்காங்க இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு. நான் செஞ்சுட்டு போறேன், விடுங்க. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் மேல. டேய் எவ்வளவு நேரம் நீயே குடிப்பா, குடுடா. டேய் இருங்கடா. படுபாவி பையன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பாரு. அடியே, என்னமோ சொன்ன, என் பையன் தங்க கம்பி வைர கம்பின்னு பார்த்தல்ல, அது தகரம்னு காட்டி பிடிச்சு குடிகார பையன் இவன் வேலைக்கு போறான். பாத்துக்க உன் பையன் லட்சணம் என்னன்னு நல்ல கண்ணை திறந்து பாரு. இதுபட்ட பையனை பெத்த தாய்க்கு உடம்பு முடியலன்னு சொல்றேன், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடானா? இந்த மனுஷன் சொல்ற மாதிரியே இவன் குடிகார பையன் தானா? பொறுக்கி பயல. எவன்டா அவன்? எவன்டா